Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேவாலயத்தை ஆக்கிரமித்தது தொடர்பாக விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ உட்பட 16 பேர் மீது நீதிமன்ற உத்தரவின் பேரில் திருவனந்தபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். சொல்லுங்க, தேவாலயத்தை ஆக்கிரமித்தது தொடர்பாக விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ உட்பட பலர் மீது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை, அதாவது தமிழக கேரள எல்லை 234வது தொகுதி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருப்பவர் பிரவீன். இவர் கேரளாவில் சிஎஸ்ஐ தேவாலய சபையில் செயலாளராக இருக்கிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சிஎஸ்ஐ தெற்கு கேரளா மக்கள் திருச்சபை தலைமையகத்தில் உள்ள பாளையம் தேவாலயத்தை ஆக்கிரமித்து மற்றும் அங்கு ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அங்கு அத்துமீறி தேவாலயத்தில் புகுந்து இவர் மற்றும் அப்போதைய பிஷப்பாக இருந்த தர்மராஜ் ரசாலம் ஆகியோர் சேர்ந்து அந்த தேவாலயத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதோடு பல அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்டதாக அப்போது புகார் அளித்தும் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அதன் பேரில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவானது பூஜப்ரா அந்த பகுதியில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 16 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த பிரவீன் மீது இவர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக களம் இறங்கும் போது இவர் மீது ஏற்கனவே 26 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 27 வழக்குகளாக அதிகரித்திருக்கிறது. ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த புகார்தாரர்கள் உடனே அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.